எடப்பாடி அவர்கள் டெல்லி போவதை பாஜகவுடைய பேட்டர்னுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு புறம் எடப்பாடி வந்து 27 28 சீட்டுக்காக போராடிட்டு இருக்காரு. பிஜேபியை வந்து ஒரு 28 சீட்டுக்குள்ளே நான் முடிச்சிடணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காருன்னு அதிமுக நண்பர்கள் சொல்கிறாங்க. அவங்க 40 கேட்கலாம், ஆனால் 28 கூட முடிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காருங்க. இல்லைனா அது ரொம்ப மைனஸ் ஆயிருங்கிறதுல இது பண்ணுறாங்கிறாங்க. தன்னுடைய காரியம் சாதிக்கிறதுக்காக அவர் வந்து சசிகலா கிட்டேயும் பணிஞ்சு போனார், இன்னைக்கு அமித்ஷா கிட்டேயும் பணிஞ்சு போகிறாரு. ஆனால் கட்சிக்காக உழைச்ச கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் விரட்டி விட்டார்ல. பாஜக கிட்ட ரொம்ப பணிவா நினைவா இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பணிவான தலைவர் பாருங்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? பாஜகவுக்கு வந்துங்க இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாதுங்க, உலட்டி விடணுங்கிறது. அதிமுகவை அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இடத்துல பாஜக வரணும். திமுக வர்சஸ் பாஜக தான் அவங்க அலட்சியம். ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. இப்போ ஒரு அவங்க 40 சீட்டு வாங்கிட்டாலே ஏடிஎம்கே வந்து அட்டர் ஃபெயிலியர் தான். ரிசல்ட் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போனால் விஜயும் அவுட்டு, எடப்பாடியும் அவுட்டு. எடப்பாடிக்கும் ஹோல்டு போயிடும், சீட்டுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும். விஜய்க்கு ஏதோ புதுசாக அவர் ஏதோ பண்ண வந்தாருன்னு சொல்லலாம், கடைசியில் ஏடிஎம்கிட்ட சரண்டாருன்னா மோட்டராக அனுப்பிடும். பாஜகவுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகள் பாஜக எடுக்குதோ இல்லையோ, விஜய் கட்சியினர் ஒரு தகவலை ஜாலியாக பரவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. 234 தொகுதி அங்கே நிற்க வேலை பார்க்கலாம் ஆள் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கூட்டணி போயிடாதான்னு பாவம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த முறை விசிகாவுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. தொடக்கத்தில் 9 சீட்டு கொடுப்பாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஜீவா டுடே என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவா சகாப்தன் அவர்கள். சார் வணக்கம். சார், திரு இபிஎஸ் அவர்கள் தற்போது டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். என்டிஏ அலையன்ஸ் முழுமை பெறாமல் இருக்கிறதா? என்டிஏ அலையன்ஸ் இன்னும் சீட் ஷேரிங் துவங்கலை. எதிரணியில் பார்க்குறோம், திமுகவில் ரொம்பவே கோலாகலமாக யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுமூகமாக வந்து தீர்த்து கட்டிட்டாங்க. இப்போ இங்கே என்டிஏ அலையன்ஸில் திரு இபிஎஸ் ஒரு பக்கம் யார் யார்கிட்ட சீட்டு வாங்குவாங்க, அதில் யார் தலைமைங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையில் இபிஎஸ் அவர் ஒரு என்டிஏனுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர், அவர் போய் திரு அமித்ஷாவை சந்தித்து சீட் ஷேரிங்கை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, இந்த சினாரியோஸ் தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜக இந்தியா முழுவதுமே மாநில கட்சிகளை அந்த நிலையில் தான் வச்சுருக்கு. பீகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை இறக்கிட்டு ராஜ்யசபாவுக்கு கொண்டு போகிற அளவுக்கான ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்படியான ஒரு நிலையில் எடப்பாடி அவர்கள் டெல்லி போவதை பாஜகவுடைய பேட்டர்னுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கணும். ஆனால் இன்னொரு புறம் எடப்பாடி வந்து 27 28 சீட்டுக்காக போராடிட்டு இருக்காரு. பிஜேபியை வந்து ஒரு 28 சீட்டுக்குள்ளே நான் முடிச்சிடணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காருன்னு அதிமுக நண்பர்கள் சொல்கிறாங்க. நான் விவாதங்கள்லாம் போகும்போது அதிமுக நண்பர்கள் இல்லைங்க 28 முடிக்கணும் தாங்க அவர் பிளான் பண்ணுறாரு. அவங்க 40 கேட்கலாம், ஆனால் 28 கூட முடிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காருங்க. இல்லைனா அது ரொம்ப மைனஸ் ஆயிருங்கிறதுல இது பண்ணுறாங்கிறாங்க. டெல்லிக்கு போகிற பேட்டர்ன் வருது அப்படிங்கிறப்ப ஜெயலலிதா அம்மையாருக்காக போயஸ் தோட்ட வாசலில் ஜார்ஜ் பெர்னாண்டஸு, யஸ்வந்த் சிங்கா, பெரிய பெரிய மத்திய அமைச்சர்கள் எல்லோரையும் காக்க வச்ச வரலாறு இன்றைய அதிமுக தொண்டர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சங்கராச்சாரியார் கைதுன்னு போது அத்வானி ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுத்து கீழே வைங்க அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா அதிமுக தலைமை இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. வாஜ்பாய் ஆட்சியை 13 மாதம் அளவிட்டு இன்றைக்கி நைட் நான் நிம்மதியாக தூங்குவேன்னு ஜெயலலிதா பார்த்து கையெடுத்து கும்பிட்ட அந்த வாஜ்பாய் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கோங்க. ஒரு எப்படியெல்லாம் ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியை ஆட்டு வச்சிச்சு, அந்த வரலாறு அதிமுகவுக்கும் உண்டு. மாநில சுயாட்சி இன்றைக்கி திமுக இந்த அளவு பேசுது, டெல்லி ஷா எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போ மாநில சுயாட்சி என்பதே திமுகவுக்கு மட்டுங்கிற மனநிலைக்கு அதிமுகவே போயிட்டாங்க. ஏதோ அதிமுகனா ஒரு தேசிய கட்சிங்கிற மாதிரி, திமுக மட்டும்தான் திராவிட கட்சிங்கிற மாதிரி மனநிலைக்கு அதிமுகவே போயிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் அவங்க ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலை மாதிரி போயிருக்கு. இது ரொம்ப வேதனையான விஷயம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு திராவிட கட்சி அப்படியே துண்டா நாங்கள் திராவிட கட்சி இல்லை, நாங்கள் ஒரு தேசிய கட்சி மாதிரி தான் அப்படின்னு போவதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கு இந்த அதிமுகவினுடைய இந்த பழைய வரலாறை தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இருக்க திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் பேசுறது மட்டும்தான் அதிமுக நினைச்சு கொள்ளக்கூடாது. இதே எப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம கடந்த காலத்தில் திராவிட இயக்க தோழர்கள், திராவிட கழக தோழர்கள்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக எதுவுமே அணுக மாட்டாங்க, தடாலடியாக ஒரு சர்வாதிகார போக்கோடு தான் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. இப்போ உள்ள இபிஎஸ் ஒரு ஜனநாயகவாதியாக
அவர் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து போகணுங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு தலைவர் வந்து வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஒரே பாணியை வந்து கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இல்லைங்க, ஆளுமையா இல்லாம இருப்பது வேற, அடாவடித்தனம் வேற. அடாவடித்தனத்தை வந்து நம்ம இன்னுமே ஆளுமைன்னு சொல்றது கிடையாது. தன்னுடைய காரியம் சாதிக்கிறதுக்காக அவர் வந்து சசிகலா கிட்டேயும் பணிஞ்சு போனாரு, இன்னைக்கு அமித்ஷா கிட்டேயும் பணிஞ்சு போறாரு. ஆனா கட்சிக்காக உழைச்ச கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் விரட்டி விட்டார்ல. செங்கோட்டையன் போயாச்சு, ஓபிஎஸ் போயாச்சு, டிடிவி இல்லை, சசிகலா இல்லை. கட்சியினுடைய கட்டமைப்பை சதிச்சுட்டு பாஜக கிட்ட ரொம்ப பணிவா நெனிவா இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பணிவான தலைவர் பாருங்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் டெல்லி அடிக்கடி போகிறதுங்கிறது ரொம்ப இது 28 சீட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் அவருடைய இது. பிஎஸ் கோயல் இங்கே வராரா அங்கே போகிறாராங்கிறது முக்கியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அபய் சண்முகம் சாலையில் லாய்ட்ஸ் ரோட்டில் வரணும், அங்கே வந்து கையெழுத்து போடணும். அதுதான் சரியான விஷயமா இருக்குன்னு பார்க்குறேன். அந்த தன்மையை மாற்றுவதுங்கிறது தமிழ்நாட்டுக்கே அவமானமான விஷயமா நான் பார்க்குறேன். ஈவன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட இரு தலைவர்களும் வந்து பரஸ்பரமாக இருந்து லெட்டர் பேடை காமிச்சு கேமரா முன்னாடி காட்டலை. ஒரு லெட்டர் பேடு வெளியாச்சு, திடீர்னு நள்ளிரவு ஒரு 10:30-11 மணி அளவில் 20 சீட்டு வந்து பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கூட்டணியுமே கடந்த சட்டமன்ற தேர்தலில் முடிவானதை பார்க்குறோம். இந்த முறையே ஒரு ராயப்பேட்டை அலுவலகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வரவழைக்கலை, அங்கே சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடக்கலை, ஒரு தனியார் ஹோட்டலில் நடக்குது, அல்லாட்டி ஒரு டெல்லியில் போய் தான் டிஸ்கஷன் பண்ணுறாரு. இந்த தன்மையை எப்படி புரிஞ்சிக்கிறது? முதல்ல பரஸ்பரமான ஒரு உணர்வு எல்லா கட்சிகளுக்கும் முதல்ல இருக்காங்கிற ஒரு கேள்வியும் நீக்க வர நேர்ந்து. இல்லை, அதிமுகவை பொறுத்தவரையும் இந்த திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில் இணைந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு வரலை. பாமகவுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாமே இங்கே பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாஜகவுக்கு வந்துங்க இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாதுங்க, உலட்டி விடணுங்கிறது. அதிமுகவை அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இடத்துல பாஜக வரணும். திமுக வர்சஸ் பாஜக தான் அவங்க லட்சியம். ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. அவங்க 2 சீட்டு 2 கோரிக்கை, அவங்களுக்கு அதிக சீட்டு வாங்கணும். அதிமுக ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து வாங்கணும். ஓட் பர்சன்டேஜ் அதிக சீட்டுன்னா ஓட் பர்சன்டேஜ் அதிகம் காமிக்கலாம். இன்னொன்று ஏடிஎம்கே ஜெயிக்கிற தொகுதியாக ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம் இப்படி கேட்கணும். கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரும் கேட்டால் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஏடிஎம்கே பெல்ட்டாக பாட்டு கேட்குறாங்க. அதுதான் எடப்பாடிக்கு சிக்கலாக இருக்குது. நீங்கள் கேட்குற தொகுதியெல்லாம் நாங்கள் ஜெயிக்கிற தொகுதியாக இருக்குது, அதுதான் அங்கே சிக்கலாக இருக்குது. அதுக்கு தான் எடப்பாடி போராடிக்கிட்டு இருக்கார். அப்போ காங்கிரஸுக்கு திமுக 28 வழங்கியது. இப்போ அந்த அந்த ஒரு எதிர்கட்சி பிரதான ஒரு திராவிட கழகம், திராவிட இயக்கம் ஒரு 28 வழங்கியிருக்காங்க தேசிய கட்சிக்கு. அப்போ அதே பேனலில் தான் நம்மளும் வந்து ஒதுக்கணும், காங்கிரஸ் பிஜேபி அதுக்கு மேலே வளர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தெளிவாக இருக்காருன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? வளர விட்டுறக்கூடாது இல்லை, இவங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுல்ல. பாஜக ஒரு பிக் பிரதர்லாம் ஒரு முழுக்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்களாங்க, மற்ற கட்சிகளை விழுங்குறாங்கல்ல அவங்க. இப்போ அவங்க 40 சீட்டு வாங்கிட்டாலே ஏடிஎம்கே வந்து அட்டர் ஃபெயிலியர் தானே. ரிசல்ட் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. 40 சீட்டுக்கு தகுதியான கட்சி இல்லையே பாஜக. அவர் பிஎல் சந்தோஷ் சொல்கிறாரு நாங்கள் 20% வாங்கணும். 20%னா கிட்டத்தட்ட 44-45 சீட்டு. 45 சீட்டுக்கு அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 11.4 வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு நாங்கள் ப்ரூவன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவங்க மேற்கொள்ள. அவங்க எப்போவுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓட்டு எதுவுமே இவங்களுடைய ஓட்டாக இருக்காது. அது ஏசி சண்முகம், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அன்புமணி எல்லாரையும் கலந்து தான் அவங்களுக்கு ஓட்டு வரும். இவங்களோட ஓட்டுன்னு பெருசாக மற்ற கட்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அது நாகர்கோவில் மாதிரி ஒரு சில பகுதிகளில் தான் நடக்கும். அதில் இவங்களே நின்றுக்குவாங்க, பிஜேபியை நின்றுக்குவாங்க. பாஜகவை பொறுத்தவரையும் அவங்க செல்வாக்காரருக்கு பதில் அவங்க நின்றுக்குவாங்க. இல்லை, சிட்டி போன்ற பகுதியில் இப்போ சென்னை போன்ற பகுதிகளெலாம் கூட அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்கல்ல. ஆமாங்க, அது பாஜகவுடைய ஓட்டுன்னு மட்டும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏடிஎம்கே 2ஆல உடஞ்சி கிடந்தது. ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட இருந்தார், டிடிவி பிஜேபியோட இருந்தாங்க, ஏசி சண்முகம் பிஜேபியோட இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட இருந்தாங்க. சென்னையில் வந்து பாஜக வந்து பாமகவோட பெரிய கட்சியா? சென்னையில் பாமக அதிகம் இல்லையா? இவங்களோட ஓட் பர்சன்டேஜும் சேர்த்து தானே அலையன்ஸுங்கிறப்ப விழும். இதே தருமபுரியில் பாமகவுடைய ஓட் பர்சன்டேஜில் பிஜேபி இருக்கா? இல்லையே. இல்லை, வட தமிழகத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பாமக ஜெயிக்குதுன்னா முழுக்க பாமக ஓட்டு. தேமுதிகவோட அலையன்ஸ் வச்சுருந்தா தேமுதிக இது இப்படி தான் ஜெயிக்க முடியும். முழுக்க பாமக வந்து பாமகவுடைய இதில் தான் ஜெயிச்சிச்சு, பாஜகவுடைய இதில் இது பண்ணல. இல்லைன்னா கொஞ்சம் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் அந்த சைடு கொஞ்சம் இருந்திருந்தால் அந்த கான்செப்ட் படி தான் அவங்க ஜெயிக்க முடியுமே ஒழிய பாஜகவுடைய கூட்டணி வைத்து தருமபுரியில் இவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு அவங்க சொல்ல முடியாது.
ஆனால் பாஜக தென் சென்னையிலையோ மத்திய சென்னையிலோ அதிகம் ஓட்டு வாங்குதுன்னா அதில் பாமகவுடைய ரோல் உண்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? பாஜகவோட பேட்டர்ன். கன்னியாகுமரியில் பாஜக ஓட்டு வாங்குதுன்னா அது பாஜக ஓட்டு வாங்குது, பாஜக ஓட்டு வங்கி. ஆனால் மற்ற கட்சிகளுடைய பங்களிப்புனால ஜெயிச்சாங்கன்னு பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி பாஜகவுக்கு ஓட்டு வங்கி தானாக விழுகக்கூடிய பகுதியில் பாஜக நின்று ஜெயிச்சுக்கும். இன்னொரு இப்போ அதிமுகவோ மற்ற கட்சிகள் செல்வாக்கா இருக்க பகுதியிலையும் நின்று ஓட் பர்சன்டேஜ் நிறையா காமிச்சிக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்களா, தென் சென்னையிலேயே இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இதுதான் பாஜகவுடைய பேட்டர்ன். இப்போ அதே பேட்டர்னில் தானே கோவை தெற்கில் ஜெயிச்சாங்க. கோவை தெற்கில் அப்படி பாஜக ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சாங்க. எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு தானே. ஏடிஎம்கேக்கு செல்வாக்கான பகுதி தானேங்க அது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே குறிப்பிட்டார், எஸ்பி வேலுமணி இல்லாட்டி நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரிட்டு மானதேசி. அப்போ அதிமுகவினுடைய கோட்டை தானே அது. இப்படி அந்த மாதிரி பகுதிகளாக தேர்ந்தெடுத்து ஜெயிச்சுட்டு ஓவராலாக எலெக்ஷன் கமிஷனில் ஓட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு காமிக்கிறது. மதுரையில் அப்படி தானே ஓபிஎஸ் டிடி தினகரன் ஓட்டை வாங்கி தானே 2வது இடத்துக்கு வந்தாங்க. ராமநாதபுரத்தில், திண்டுக்கல்ல, தேனியில், திருநெல்வேலியில். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இல்லை இப்போ எவ்வளோ கேட்குறாங்க பாரதிய ஜனதா? அவங்க கணக்குப்படி 45 சீட்டு. அதான் நான் 20%ங்கிறாங்கல்ல, 43-44 சீட்டு. இல்லை அந்த 45 சீட்டுனா அதில் வந்து தினகரன், நீங்க சொன்ன ஏசி சண்முகம் இல்ல அவங்க தனியா, இவங்களே 44 கேட்குறாங்க. அதாவது அவங்களுடைய ஹோல் இது வந்து 90 கிட்ட வருது. டிடிவி தினகரனுக்கு சேர்த்து, ஏசி சண்முகத்துக்கு சேர்த்து, இந்த மாதிரி அவங்க வச்சிருக்கிற குரூப் நாங்கள் இவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்துக்கிறோம்னு சொல்லி சேர்க்கறது பார்த்தீங்கன்னா அது 45-46 கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. 30 எம்எல்ஏ உள்ள போகணுங்கிறாரு நயினா நாகேந்திரன் வெளிப்படையா. 30 எம்எல்ஏக்கள் உள்ள போகணும்னா நிக்கிறது 45 தானே வாய்ப்பு. 30 எம்எல்ஏனா 30 எம்எல்ஏ நின்னவனே ஜெயிச்சிருவாங்களா? 4 அமைச்சர்கள் ஆகணுங்கிறாங்க. இதெல்லாம் தான் எடப்பாடியை வெறுப்பேற்றுது, எரிச்சல் ஆகுது. இல்லை அவர் 20-30 எம்எல்ஏக்கள் நம்ம போகணும், சட்டமன்றத்தில் போவோம், அமைச்சர்களாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. அதையே வந்து கட்சி செய்தி வெளிவருது இல்ல, உள்ளுக்குள்ள அவங்க பேசலையே, செய்தியாளர்களுக்கு தானே செய்தி சொல்றாங்க. அப்போ இதில் இப்போ இன்னொன்று சொல்ல போனால், இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் என்ன சொல்றாரு, நான் வந்து அதிமுக கிட்ட சீட் ஷேரிங் பேச மாட்டேன், என்டிஏ கிட்ட பிஜேபி தான் நான் பேசுவேன் அப்படின்றாரு. இப்போ யார் யாரிடம் வழங்குவது? ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு இன்னொரு கூட்டணியா? அதிமுக பாமகவுக்கு ஒதுக்கும், அதிமுக இன்னும் சில கட்சிகளுக்கு ஒதுக்கும், அதிமுக பாமகவுக்கு ஒதுக்கும், மற்ற எல்லாமே டிடிவி தினகரன்லாம் ஓப்பனாகவே சொல்றாரு நான் பாஜக கூட்டணின்னு. அவங்களாம் அவங்களுக்குள்ளதான் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அவர் 20 கேட்குறாருங்கிறாங்க, ஆனால் 10க்குள்ள தான் முடிப்பாங்க, 10-12க்குள்ள முடிப்பாங்க. ஓ, இப்படி ஒரு பரஸ்பரத்தன்மை இல்லாத, ஒரு ஜெல் ஆகாத, இப்படி தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இதுக்காகவா திரு இபிஎஸ் அவர்கள் 3 கார் மாறி போய் டெல்லியில் அதுக்காக தேர்தலை சந்திக்காமல் இருப்பாங்களாங்க? இதனை விஜய் கட்சியா? இது அரசியல் கட்சிங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நின்றுட்டே இருப்பாங்க. அதிமுக, திமுக, பாமகலாம். விஜய் கட்சிலாம் இனி அவ்வளோதான் தெரிஞ்சா வீட்டில் போய் படுத்துருவாங்க. அது பொலிட்டிக்கல் கட்சி கிடையாது, இது வந்து அரசியல் கட்சி. புரியுதுங்களா? அதனால அது கண்டிப்பாக இயங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. பெர்செப்ஷன் வைஸாக இப்போ என்ன சார் இப்போ அதிமுகவுக்கு கொடுக்கும்? இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னது போல் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆளுமை, அவங்க வந்து போயஸ் கார்டில் காத்து கிடக்க வச்சது, ராயப்பேட்டை அலுவலகத்தில் வந்து ஸ்ட்ரீட் ஷேரிங்கான பேச்சுவார்த்தையை நடத்தியது, இதெல்லாம் காலம் போய் இப்போ இவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டே போய் இத்தனைக்கும் முன்மொழியப்படலை அவர் திரு இபிஎஸ் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் லீடர் சொல்கிறாங்க, பியூஷ் கோயல் அவர்கள் சொல்கிறாங்க, ஆனால் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இதுவரைக்கும் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி முன்மொழியாத ஒரு தன்மையும் இங்கே. அதைத்தான் நான் தொடக்கத்துலேருந்தே சொல்கிறேன். பாஜக வந்து இங்கே எடப்பாடி அதிமுகவை அழிக்க தானே பார்க்குது, அழிச்சிட்டு தானே இருக்குது. அதிமுகவை ஆல்ரெடி அழிச்சிருச்சுல, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு, சவுத்துலலாம் டெல்டாலலாம். அதைத்தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க நோக்கமே ஏடிஎம்கேவே அழிப்பது. இந்த தேர்தலில் பாஜகவின் நோக்கம் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறது இல்லை, அழிப்பது. திமுக வெர்சஸ் பாஜக, பாஜகவோட ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ வந்திருக்கு தமிழ்நாட்டில்னு காமிச்சு ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, அதுதான் அவங்களுடைய. இப்போ அண்மை காலமாக இன்னொரு செய்தியும் உலா வந்துச்சு இல்லையா? இப்போ என்டிஏவுக்குள்ளே பாஜக எப்படியாவது விஜயை வந்து கொண்டு வந்து இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்ததாக நம்ம தகவல்லாம் பார்த்தோம். விஜய் அந்த கட்சியினர் முன்னுக்கு பின் முரணான பல ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். அப்படி ஒருவேளை பாஜக இப்படி முயற்சிக்குமே ஆனால் அது இபிஎஸ்னுடைய கரம் வலுப்படுத்துவதாக ஆகும். என்ன முயற்சி? இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்களை வந்து இந்த என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வர்ற முயற்சித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு அது வந்து அட்வான்டேஜாக போய் சேரும்? அது யாருக்கும் அட்வான்டேஜாக இருக்காது, பாஜகவுக்கு மட்டும்தான். விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போனால் விஜயும் அவுட்டு, எடப்பாடியும் அவுட்டு. எடப்பாடிக்கும் ஹோல்டு போயிடும், சீட்டுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும். விஜய்க்கு ஏதோ புதுசாக அவர் ஏதோ பண்ண வந்தாருன்னு சொல்ல கடைசியில் ஏடிஎம்கிட்ட சரண்டர் ஆனால் மோட்டலாக அனுப்பிடும். பாஜகவுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்கும்.
அதற்கான முயற்சிகள் பாஜக எடுக்குதோ இல்லையோ, விஜய் கட்சியினர் அப்படி ஒரு தகவலை ஜாலியாக பரவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. 234 தொகுதி அங்கே நிற்க வேலை பார்க்கலாம் ஆள் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கூட்டணி போயிடாதான்னு பாவம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் கூட்டணி தொடர்பான விஷயங்கள்லாம் பாருங்களேன், விஜய் கட்சியினர் தான் வெளியிடுவாங்க, அப்படி பரப்பி விடுவாங்க. அப்புறம் இல்லைன்னு பார்த்தீங்களா, நாங்கள் அதே ஸ்டாண்டில் அதே இருக்கோங்குவாங்க. 90 சீட்டு தந்தாங்க, 2.5 வருஷம் ஆட்சி அமைக்க சொன்னாங்கங்கிறாரு ஆதவர்ஜுனா. இவர் ஈவினிங்கே வந்து நாங்கள் கூட்டணிக்கு யாருக்கும் முயற்சிக்கலைங்கிறாரு. அப்போ ஆதவர்ஜுனா யார்கிட்ட பேசினார்? ஆதவர்ஜுனா யார்கிட்டயோ பேச போய் தானே 90 சீட்டு இதெல்லாம் பேசியிருக்காங்க. யார்கிட்ட பேசினார் ஆதவர்ஜுனா? விஜய் சொல்லுங்க பார்ப்போம். தகவலே வராது. அதனால அது விஜய் கட்சியினரை பரப்பி விடுற பொய்யுங்க. பிஜேபியை விட அதிகம் விரும்புறது விஜய் தான், விஜய் கட்சியினர் தான். சும்மா அப்படி பரப்பி விட்டு அவங்க லைம்லைட்டை காமிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இல்ல அது வந்து தான் ஒரு பேசு பொருளாக வேண்டும்ங்கிறதுக்காக திரு ஆதவர்ஜுனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக விட்டுருக்கலாம். இப்போ இன்றைக்கு காலையில் கூட முன்னாள் அமைச்சர் திரு KT ராஜேந்திர ராஜா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காருல, நாங்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தலை, அப்படி ஏதாவது அவங்களே சொல்லி ஒரு ப்ரொபகண்டா பண்ணிக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். அதுதான் உண்மை. விஜய் கட்சியினரா சொல்லிக்கிறது எங்களை எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு. அதே போல் விஜய்க்கு 20% 30%ங்கிறதுலாம் விஜய் கட்சியினரை பணம் கொடுத்து பரப்புறது. அப்படி சொல்லுங்க அப்படின்னு. எங்கே கருத்து கணிப்பு எங்கே எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. அடித்து விட வேண்டியதுதான். மீடியாவில் நிறைய பேருக்கு விஜய் ரசிகர்கள் பசங்களை, சின்ன பசங்களுக்கு அப்படி ஒரு இதாக இருக்குது. தான் திரையில் பார்த்த ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா அந்த செய்தியெல்லாம் படிக்கக்குள்ள ஆர்வமாக இருக்குது. அதை பயன்படுத்தி உண்மையிலே சில விஜய் ரசிகர்கள் ஆர்வமாக அதை இது பண்ணுறாங்க. அதுபோக விஜய் வந்து விஜய் தரப்பினர் தான் அப்படி ஒரு பொய்யை கட்டமைக்கிறது. விஜய்க்கு மாசு இருக்குது, விஜய்க்கு பெண்கள், அந்த பேட்டி இதெல்லாம் அவங்களா உருவாக்குறது. பிம்பம் தான் விஜய்ங்கிறதே ஒரு பிம்பம் தான். மக்கள்கிட்ட திருப்பி கேட்கும்போது விஜய் பெரிய ஆளோ ஒரு ஃபீலிங் வரும்ல, அதை வந்து அவங்க திருப்பி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்டாக ஒரு 1/4 நூற்றாண்டா தமிழக தேர்தலை உற்று நோக்கி நீங்கள் கவனித்திருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அலையன்ஸுக்கு ஓவரால் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் நீங்கள் கணிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40-45 விழுக்காடுக்கு மேலே டிஎம்கே அலையன்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இவங்க 22-25% கிட்ட வருவாங்க. ஜஸ்ட் 25%. 25%. இவங்க பர்சன்டேஜ் இவங்ககிட்ட 21 கட்சி வந்துட்டாங்களாங்க. யதார்த்தம் தானே. திமுக 21-22 இதுகிட்ட வந்துட்டாங்கல்ல. ஆனால் அவங்க 25-26 அந்த ரேஞ்சுக்கு தான் வர முடியும். அப்போ நீங்கள் நாடாளுமன்ற மனநிலையோடையே நீங்கள் வந்து இந்த சட்டசபை தேர்தலையும் நீங்கள் பார்க்குறீங்க போலயே. எந்த மாற்றமும் இல்லையே. நாடாளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறு. அதாவது இப்போ பாஜகவோட வேற அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அதையும் பார்க்கணும். இல்லை, அதே சட்டமன்ற தேர்தலையும் பாஜக தான் கூட்டணியில் இருந்தாங்க. 33%. கடந்த மக்களவையில இருந்து பார்க்காதீங்கிறீங்க, அதுல இருந்து பார்க்கும்போது பாஜக சேர்ந்தது மைனஸ்ங்கிறேன். அப்ப கடந்த முறை பாஜக கூட இருந்தீங்கிறீங்க. இப்படி பார்த்தாலும் அது வந்து குட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக தானே வருது. எடப்பாடிக்கு மேற்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு விஜய் ஓட்டு பிரிக்கிறாருங்கிறத பொறுத்து இந்த தடவை மாறும். விஜய் பெரிய லெவல்ல இல்லை, ஃபேக்டரி இல்லைன்னா எடப்பாடி மேற்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாமக அலைன்ஸ்லாம் இருக்கிறதுனால சேலம், தருமபுரி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவார். இப்போ அங்கே செக் வைக்க தான் தேமுதிக இங்கே கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், தருமபுரி, பெண்ணாகரம், அரூர், பாலக்கோடு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் தேமுதிகவும் விசிகாவும் சேரும்போது பாமக அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கும். பாமக அதிமுக பெல்ட்டான பகுதி. அங்கே திமுக, தேமுதிக, விசிகா, காங்கிரஸ் சேரும்போது அது கொஞ்சம் டஃப் கொடுக்க முடியும். அந்த டஃப் கொடுக்க தான் தேமுதிகவை அவங்க இது பண்ணது. ஓகே, ஸோ ஒரு மாதிரி இது பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். எனக்கு இறுதியான ஒரே ஒரு விவகாரமாக, இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இது ஒரு மெகா அலையன்ஸ், ரெயின்போ அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய கூட்டணி. மேலும் பல கட்சிகள் வரவு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் சீட் ஷேரிங் வந்து சில கட்சிகள் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ இப்போ காங்கிரஸுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் சுமூகமாக முடிச்சிட்டாரு. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடியது சிபிஎம்முக்கு, அதே போல் விசிகா. இல்லை, அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா கட்சிகள் வரும்போது இருக்கிற கட்சிகள் கொஞ்சம் பிரச்சனையாகும். திமுகவுக்கும் கொஞ்சம் கூட்ட சீட்டெலாம் குறையதான் வரும். வரவில்லை, தனியரசு வராரு, SDPI வராரு, கருணாஸ் வராரு, கமலஹாசன் வராரு, தேமுதிக வர்றாங்கன்னு புதுசாக 5-6 கட்சிகள் வந்து சேருது. எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்கெல்லாம் வரப்போ ஏற்கனவே இருந்த பழைய திமுக காரனை காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்போ அப்படி தானே போடி நாயக்கனூரில் OPSனா அங்கே லட்சுமணனுக்கு பிரச்சனையாகும்ல, டிஎம்கே லட்சுமணனுக்கு. அதை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்ப்போம். செந்தில் பாலாஜி புதுசாக வரும்போதும் இப்போ பழைய திமுக காரங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கல்ல, அப்படி தான் நடக்கும். இப்போ சாத்தூர் ராமச்சந்திரன் இப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான். இன்றைக்கி விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர் எல்லாத்தையும் கவர் கண்ட்ரோலில் தானே வச்சுருக்காரு.
ஏடிஎம்கே பெல்ட்டை ஃபுல்லாக இன்னைக்கு டிஎம்கே பெல்ட்டாக மாற்றிட்டாரு. இப்போ மனோஜ் அது அதிமுக தொகுதி இப்போ வந்து திமுக தொகுதியாக மாறப்போகுதுல்ல. நீங்கள் அப்படியெல்லாம் ஈடுகட்டி தான் ஒவ்வொரு ஆளாக டிஎம்கே நினைச்சுப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது. இந்த மாதிரி சிக்கல்கள் ஒவ்வொரு தேர்தலின் மூலம் வரும். தொகுதி எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலங்கிறது வரதான் செய்யும். இப்போ காங்கிரஸை சுட்டி காட்டி சில விஷயங்கள் மேற்கோள் காட்டுறாங்களே. இப்போ தோழர் சண்முகம் சிபிஎம்னுடைய மாநில செயலாளர், நீங்கள் 3 கூட கொடுத்துருக்கீங்க காங்கிரஸுக்கு கூட கொடுத்தது எல்லாருக்குமே வருத்தம் தான். என்ன பண்ண எல்லாரும் வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேர்தல் வேலை பார்க்கும்போது சரியாயிரும். அவ்வளோ வேற அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாகாது. இப்போ இந்த முறை விசிகாவுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. தொடக்கத்தில் 9 சீட்டு கொடுப்பாங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் வந்தது. நான் விவாதங்களை கூட பதிவு செஞ்சேன். இப்போ 7-8 சீட்டாவது கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரியல எப்படி அது. இல்லை எத்தனை காலம் தான் ஒரு வட தமிழகத்தில் ஒரு வெற்றி வீரர், அவர் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்காரு, அவர் ஒரு அவருக்கு கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே அவருக்கு கூட கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இதே இப்போ எதிரிகள்லாம் எப்படி இப்போ இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ இவரை வந்து சிங்கிள் டிஜிட்ல இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அது பண்ணி அவங்க இதெல்லாம் எடுபடாது. அப்படி பார்த்தா கடந்த முறை அவர் அந்த இதுக்கு பலியாக இருந்தாருன்னா இப்போ எம்எல்ஏவே இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்படியா இருந்தால் எம்எல்ஏவே இருந்திருக்க மாட்டாங்களா. கடந்த முறை டிடிவி தினகரனோட அவருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா ஒரு சீட் கூட ஜெயிச்சிருக்க மாட்டார்ல. இப்போ 2 MP 4 எம்எல்ஏ மாநில அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிருக்குல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் திருமாவளவன் அவர்கள் எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க 3 தொகுதிகளை வந்து அவர் கேட்டிருந்தார். தெரியல இந்த முறை கொடுக்கலாம். 2 இந்த நான் தலித்தை வெற்றி பெற வச்சிருக்காங்களே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. வன்னியர் தொகுதியில் நின்று வன்னியரை ஜெயிக்க வச்சிருக்காங்க இல்லையா. ஒரு நான் தலித்து ஒரு முஸ்லீமை ஜெயிக்க வச்சிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் தானே. பொது தொகுதி கொடுப்பாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பொது தொகுதி அவங்க எது கேட்குறாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அது கொடுப்பாங்க. திமுகவுமே அது ஒரு கட்சி விரிவடைந்துடக்கூடாது அப்படி அதை நீங்கள் திமுக தான் கேட்கணும். அது என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த கட்சியும் வந்து அவங்க கட்சியை தவிர்த்து மற்ற கட்சியை இது எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மனநிலை இருக்கான்னு இங்கே திமுக தான் கேட்கணும். இல்லை பங்களிப்பு கொடுக்குறாங்கல்ல இந்த கட்சி. திமுகவோட பங்களிப்பு அபரிவிதமாக இருக்குது. வட தமிழகத்தில் தலித் சமூகத்தினோட வாக்குகளை வந்து கன்சால்டேட் பண்ணி திமுகவுக்கு வருதுன்னா இப்போ இல்லை அது இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா தலித்துகள் ஓட்டு அதிகமாக இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் விழுந்த தலித் ஓட்டெல்லாம் இன்னைக்கு டிஎம்கேக்கு ஸ்டாலின் பக்கம் வந்திருக்கு. கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இப்போ தேமுதிக அவங்களுக்கு 10 சீட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. இல்லை இல்லைன்னு முதல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் விசாரிச்ச வரையும் 6 இல்லாட்டி 7 முடியும்னு தான் சொல்கிறாங்க. 6 இல்லாட்டி 7 தான் முடியுவாங்க அவங்களுக்கு. அவங்க இந்த காங்கிரஸ் பிரச்சனை இருந்தப்போ கரெக்டாக உள்ள வந்து நல்ல டக்குன்னு அடிச்சிட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே தான் போகிறதா இருந்தது, டக்குன்னு இங்கே வந்து அதை இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் கரெக்டாக அடிச்சிட்டாங்க தேமுதிக. இப்போ அவர்களுக்குமே இப்போ 6-7னா இப்போ ஏறத்தாழ இப்போ விசிகாவுக்கும் அவ்வளவு சீட்டு தான் வருங்கிறது எதிர்பார்க்கப்படுது. கூடுதலாக ராஜ்யசபாவும் கொடுத்துருக்குறாங்க தேமுதிகவுக்கு. இல்லை தேமுதிகவுக்கு கொடுத்தது அதிகம் அப்படிங்கிற கான்செப்ட் பொதுவாக இருக்குது. ஆனால் தேர்தல் அரசியலை அதை தவிர்க்க முடியாது. அப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கிறத வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ணி பேச முடியும். அது என்ன டேர்ம்ஸ் ஒவ்வொருத்தருக்குள்ளே பேசியிருக்காங்க, என்னென்ன லாபம் வருது அப்படிங்கிற. அதான் சொன்னேன், இந்த விசிகாவுக்கும் லாபமாக தானே வரும். வட தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியெல்லாம் விசிகா பெல்ட்டும் தானே. எங்கே பாமக பெல்ட்டோ அதானே விசிகா பெல்ட்டு. அப்போ தேமுதிகன்னு ஒன்று சேரும்போது வெற்றி வாய்ப்பு இதாகுதுல்ல. நிற்கிற இடமெல்லாம் வெற்றிங்கிற. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பாருங்க. இப்போ வட தமிழகத்தில் இப்போ கேண்டிடேட் போகணும், கடலூரில் போடணும் கேண்டிடேட்னா தேமுதிகவும் எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கும், விசிகாவும் எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு. இதெல்லாம் எல்லா கட்சியும் இது வந்து திமுகவும் இல்லை நம்ம லோக்கல் லீடரை ஒருத்தர் நிப்பாட்டணும் அப்படின்னு. இது திமுக எல்லாத்துலேயும் வருங்க. சிவகங்கையில் தேர்போய் பாண்டியன் வரும்போது அந்த விஷயம் வரும். அதான் போடி நாயக்கனூர்ல லட்சுமணன் நானே சொன்னேன் டிஎம்கே பிரச்சனை. ஸோ அப்போ சண்முகம் அவர்களும் அதான் சொல்றாரு. சண்முகம் தோழர் இப்போ நீங்க காங்கிரஸுக்கு 28 கொடுத்துருக்கீங்க, அது முடிஞ்சிருச்சு. தேமுதிகவுக்கு நீங்க கூடுதலா கொடுக்க போறீங்கன்ற உங்களை பத்திரிகை செய்தி வாயிலா நான் உங்களை அறிஞ்சு கொள்றோம். நாங்க கொள்கை ரீதியா நாங்க அந்த தேமுதிகவை முதலமைச்சர் வேட்பாளராகவே கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் எதுக்கிட்டாங்களா மக்கள் நல கூட்டணியில. எந்த தேமுதிக? புரட்சிகர தேமுதிகவா? பாஜகவோட கூட்டணி இருந்த தேமுதிக தானே. அதனால தேர்தல் அரசியல் வரும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் தேர்தல் சம்பவத்தை வச்சு முழுமையான ஒப்பீடு. இது வலதுசாரிகள் வாயில அவள் போட்டு சும்மா மென்னுக்கிட்டே இருக்க தான் உதவும். பார்ப்போம் தேமுதிக எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அதான் சொன்னேன், காங்கிரஸ் கூட கொடுத்தது கொள்கையாளர்களுக்கு வருத்தம் தான், தேமுதிகவுக்கு அதிகம் கொடுப்பது வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம் இது அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் ஈடுகட்டுவாங்க. இதுக்கான ஒரே ஒரு கேள்வி. இப்போ ரெயின்போ அலையன்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்டிஏ நீங்கள் உங்களுடைய கணிப்புப்படி ஒரு 20-25% வாக்குகள் தான் மேக்ஸிமம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 25. ஆமாம், அதாவது எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக ரெண்டும் நல்ல ஓட்டு வாங்கணும். திமுக அடுத்த நிலையில் அதிமுக தான் இருக்கணும். அதிமுக கூட்டணி. ஆனால் நடிகர் கட்சி இவங்கெல்லாம் வந்துடக்கூடாது. அந்த நிலை நீட்டிச்சிச்சுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். இடைப்பட்ட வாக்கு சதவீதம் பெரிய லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? தெரியல, முடிவுகளை பார்ப்போம். இப்போ உள்ள நிலவரப்படி திமுகவுக்கு வந்து அதிக ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது. அது அதைப்படி தான் நம்ம சொல்ல முடியும். உள்ள நிலவரப்படி 40% மேலே அவங்க தாராளமாக வர்றாங்க
அப்படிங்கிறதா முதல்வரும் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டிஎம்கே இரண்டாவது முறையாக தன்னுடைய ரெஜிமை தொடர்ந்ததாக நம்ம வரலாறு பார்க்கல. ஒரே ஒரு முறை 67, 71 அப்படி நடந்திருக்கு. அந்த வரலாறு மீண்டும் திரும்பும்னு நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. இல்லை, இப்போ உள்ள நிலவரம் அப்படி தானே சொல்லுது. அப்படிதான் வரலாறு அதாவது அப்படி ஒரு கான்செப்ட் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். 200ங்கிறது அதீத நம்பிக்கையா? அது திமுக காரங்கிட்ட தான் கேட்கணும். இவர் வந்து 210ங்கிறாரு எடப்பாடி. நான் கட்சிக்காரங்க சொல்வதுங்கிறது இல்லைங்க, கலை யதார்த்தத்தில் திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று 201 202 நம்மகிட்ட கேட்க முடியாது. 180 இருக்கலாம், 210 இருக்கலாம். அது கட்சிக்காரர்கள் சொல்வது. யதார்த்தத்தில் உண்மை என்ன, திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதா உண்மை இந்த கன வரை. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.